ம். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எர்த்வேர்ல ஆன்லைன். அந்த சேனல்ல ஆல்ரெடி வந்து HTML அதுல 17 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி CSSல வந்து 13 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுல HTML, CSS அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து ரேண்டமா அப்லோட் ஆகுது. ஓகேங்களா? நான் இன்னைக்கு HTML பண்றேன், நாளைக்கு CSS பண்றேன் அப்டின்னா, இப்ப கன்டினியூவா படிக்க முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ன்னு ஒரு டேப் இருக்கும்ல. பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, HTMLக்கு உண்டான 17 செஷனையும் ஒன் பை ஒன்னா ஆர்டர் படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லைன் பை லைனா படிக்கிற மாரி ஈஸியா இருக்கும். அதே மாரி CSSக்கும் 13 செஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு ஆர்டர் படி இருக்கும். லைன் பை லைனா படிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த HTML, CSSல ஏதாவது ஒரு டாபிக்ஸ் ஏதாவது வேணும். ஸோ இருக்கு. ஸோ டவுட்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான செப்பரேட் வீடியோவும் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த HTMLல கேட்ட டவுட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செஷன் 1. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம இன்னைக்கு ஆ அதனுடைய இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதனுடைய இன்ட்ரோ. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கெல்லாம் அப்ளை பண்றது? ஆ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பேசிக்ஸான சின்டாக்ஸ் என்ன? ஓகேங்களா? ஆ வேர் டூ அப்ளை. ஓகேங்களா? ஆ அப்புறம் அதனுடைய சின்டாக்ஸ். ஓகேங்களா? சின்டாக்ஸ். ஸோ பேசிக்கான ஜாவாஸ்கிரிப்ட்ட பத்தியான விஷயங்கள பத்தி நம்ம இன்னைக்கு நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து என்னென்ன இருக்குது? ஓகேங்களா? ஸோ ம் பேசிக்கா வந்து அ நம்ம ஆ பேசிக்ஸ்லருந்து நம்மளுக்கு ஃபுல்லா இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஃபங்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் இந்த மாரியான அ விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த 2 டாபிக்கும் நெறைய கவர் ஆகும். ஸோ மத்தத நம்ம அடுத்தது அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ரோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப ஸ்டாட்டிக், டைனமிக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து வெப்சைட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அ நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஆ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ட கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன? டைனமிக் வெப்சைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ட பத்தின இன்னும் அட்வான்ஸா கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிறது என்னன்னா, வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ம் ஒரு நிலையானதா இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு கன்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு சேமா இருக்கும். ஓகேங்களா? ஒரே கன்டென்ட் எல்லாருக்குமே. இந்த எல்லாருக்குமே சேம் கன்டென்ட். ஓகேங்களா? எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆ சர்வர்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட சிஸ்டம் ஓகேங்களா? நம்மளோட சிஸ்டம் வந்து ப்ரௌசர்ல வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஆ இதுதான் ஸ்டாட்டிக். ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து போர்ட்ஃபோலியோ ஓகேங்களா? ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் சைட் தான். அதாவது இப்போ போர்ட்ஃபோலியோ சைட்னா என்னது? நம்ம வந்து அ நம்மளுடைய ஒரு ரெஸ்யூம் அத வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல கிரியேட் பண்றோம். நம்ம யாரு அப்படிங்கிறத காட்டுறது. ஓகேங்களா? நம்ம யாருங்கிறத காட்டுறதுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்கில்ல வந்து காட்டப் போறோம். ஓகேங்களா? எனக்கு என்னென்ன தெரியும்? என்னென்ன டெக்னாலஜிலாம் தெரியும்?
ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ட பார்த்தாவே நம்ம யாருங்கிறத காட்டிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படிங்கிறது என்ன இருக்கும் நம்மளுக்கு அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். என்ன பத்தின இமேஜஸ் இருக்கும். நான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். நான் என்னென்ன ஸ்கில் வச்சிருக்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம இன்ஃபர்மேஷன மட்டும் காட்டுறோம். ஓகேங்களா? அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகேங்களா? நம்மள அந்த போர்ட்ஃபோலியோல வந்து வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட கான்டாக்ட் என்னோட பர்சனல் கான்டாக்ட், மெயில் ஐடி, Facebook ஐடி, அ அட்ரஸ், ஃபோன் நம்பர் இன்ஃபர்மேஷன மட்டும் நம்ம ஷோ பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது நம்மளுக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பிளாக் கிரியேட் பண்றேன்னு சொல்றாங்கல்ல. ஸோ பிளாக்ஸ் ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் சைட். ஸோ பிளாக் சைட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாக் சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாட்டிக்ல தான் வரும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் வெப்சைட்ல தான் வரும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் எக்ஸாம்பிள். ஆ ஓகேவா? ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்க. ஓகே. இதுல எக்ஸாம்பிள் வந்து இதுதான். போர்ட்ஃபோலியோவும், பிளாக் சைட். பிளாக் சைட்ங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? நம்மளோட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எழுதலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணவங்களோட யாராவது ஒருத்தவங்கள பத்தி எழுதலாம். ஏன்னா நம்மளோட நாலேட்ஜ் ஷேர் பண்ணலாம். ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு மேகசின் மாதிரி ஆ ஆ அந்த அதாவது நிலையான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்ம டுட்டோரியல்ஸ் எல்லாம் எழுதலாம். ஓகேங்களா? ச ஒரு இல்லன்னா நம்மளோட பர்சனல் தாட்ஸ், ஓன் ஸ்டோரிய வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிய வந்து நம்ம பிளாக்ல ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அது வந்து நம்மளுக்கு அந்த இத வந்து அப்படியே காட்டுறதுக்கு பயன்படும். வேற ஒருத்தவங்களுக்கு அத ஷோ பண்ணி காட்டலாம். அது அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அப்புறம் நம்ம ஆர்டிக்கிள் எழுதலாம். லைக் ஓகேங்களா? ஆர்டிக்கிள் கேட்டகரியா பிரிக்கலாம். ஓகேங்களா? கமெண்ட் குடுக்குற மாரி. ஓகேங்களா? கமெண்ட் ஓகேங்களா? இந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுதான் பிளாக் சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னது எதுல வருது அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட்ல அப்படிங்க வருது. அதாவது ஒரு விஷயங்கள நம்மளுக்கு மத்தவங்களுக்கு காட்ட மட்டும் செய்யறோம். அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல டைனமிக் வெப்சைட் அப்படின்னா என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து அந்த காட்டக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா? ஸோ டைனமிக் வெப்சைட் ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ டைனமிக் வெப்சைட்னா என்ன? ஸோ டைனமிக் வெப்சைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ யூசருக்கு வேற வேற கன்டென்ட்ட நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? வேற வேற பேஜ் கிரியேட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? ஆ நம்ம வந்து எ அதுல வந்து யுஐ வந்து நம்மளுக்கு வந்து இன்டராக்டிவா இருக்கும். நியூ பேஜ்க்கு போகும். ஓகேங்களா? நியூ பேஜ்க்கு போகும். அங்கிருந்து இன்னொரு பேஜ்க்கு போகும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வேற வேற கன்டென்ட் யூசருக்கு நியூ கன்டென்ட் ஓகேங்களா? நியூ கன்டென்ட்ட நம்ம குடுக்குறது. ஓகேங்களா? ஆ அப்புறம் நம்மளுக்கு வந்து அப்டேட் ரியல் டைம் அப்டேட் அந்த மாரியான விஷயங்கள வந்து அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்க்கு ஆட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அதுல? லாகின் சிஸ்டம் இருக்கும். லாகின் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? டைனமிக்ல ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வேற என்ன இருக்கும்? அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, அ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்க்கு வந்து ஒரு ஷாப்பிங் பண்ற மாரி இருக்கும். ஷாப்பிங் ஷாப்பிங் கார்ட் எல்லாம் ஆட் பண்ணலாம். கார்ட் ஆட் பண்ணலாம். அந்த மாரி. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா சோசியல் மீடியா ஓகேங்களா? சோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, டைனமிக் வெப்சைட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள பத்தியே நம்மளுக்கு வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் வெப்சைட்னா எத வச்செல்லாம் கிரியேட் பண்ணலாம். டைனமிக் வெப்சைட்னா எத வச்செல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்மளோட இன்ஃபர்மேஷன ஒருத்தங்களுக்கு காட்ட விரும்புறோம். ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ சைட், பிளாக் சைட் அப்படிங்கிற மாரியான கிரியேட் பண்ணி நம்ம அத வந்து தகவல்கள காட்ட மட்டும் நெனைக்கிறோம். அப்போ அத எத வச்சு பண்ணலாம் அப்படின்னா, HTML, CSS அப்படிங்கிறத வச்சே நம்ம என்ன பண்ணிற முடியும்? நம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு பேஜ நம்ம கிரியேட் பண்ணி, போர்ட்ஃபோலியோ சைட்ட கிரியேட் பண்ணி நம்ம அடுத்தவங்களுக்கு காட்ட முடியும். பிளாக் சைட்ட கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? HTML, CSS வச்சு மட்டுமே அடுத்தவங்களுக்கு காட்ட முடியும். இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிறதுல வருது. ஓகேங்களா? ஓகே. சோ இதுல டைனமிக் வெப்சைட் அப்படின்னா என்னது அப்படின்னா, அதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? நம்ம இனிமே பார்க்க போறது. செஷன் 1ல இருந்து. ஓகேங்களா? சோ இந்த டைனமிக் வெப்சைட்ல நம்ம புரோகிராமிங் எழுதணும். ஓகேங்களா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த
நியூ கன்டென்ட் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது ரியல் அப்டேட் குடுக்க போறோம் அடுத்தது. ஓகேங்களா? லாகின் சிஸ்டம் இருக்கும் அதுல நம்மளுக்கு. ஓகேங்களா? லாகின் சிஸ்டம் இருக்கு. நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஷாப்பிங் கார்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கார்ட் ஆட் பண்றோம். நம்ம ஒரு ப்ராடக்ட்ட பை பண்ணணும்னு நெனைக்கிறோம். அதாவது ஒரு டைம் அந்த பொருள எவ்வளோ வேணும் நம்மளுக்கு கவுண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கவுண்ட்ட நம்ம கார்ட்ல ஆட் பண்றோம். ஓகேங்களா? அப்புறம் சோசியல் மீடியா ஆப் Facebook. ஓகேங்களா? Facebook, Instagram. ஸோ இந்த மாரியான ஓகேங்களா? Amazon, Flipkart இந்த மாரிலாம் இருக்குதுங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டைனமிக் வெப்சைட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அதுல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா, டைனமிக் வெப்சைட்ல கண்டிப்பா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? பிளஸ் பேக் எண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த பேக் எண்ட் இந்த 2ம் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னது டைனமிக் வெப்சைட் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டோம்னாவே, நம்ம வந்து டைனமிக்கா ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ண ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அங்க இருக்கிற கன்டென்ட்ட நாம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அத வந்து ஒண்ணுலருந்து இன்னொன்னுக்கு நம்ம இன்டராக்ஷன் குடுக்கலாம். ஓகேங்களா? ஆ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு ஒரு சைட் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு ரியாக்ட் ஸோ அப்படியே நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ சைட்லாம் அப்படியே இருக்கும். ஸ்டாட்டிக் சைட்லாம். அதெல்லாம் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து சைட் வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றது தான் Facebookலாம் அப்படித்தானே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுல Flipkart அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ராடக்ட் பை வாங்குறோம். ஓகேங்களா? செல் பண்றதுக்கு நெறைய சைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக் சைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு உண்டான ரீசன். ஓகேங்களா? ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறோம்? ஏன் அத புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க? சோ அதுக்கு இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன? டைனமிக் வெப்சைட்னா என்னன்னு இந்த இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே, நம்ம ஏன் ஜாவாஸ்கிரிப்ட்ட படிக்கிறோம்? அப்படிங்கிறது புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பேசிக்கான ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார ஜாவாஸ்கிரிப்ட் என்னென்னலாம் பண்ணுது? எப்படி அப்ளை பண்றது? என்ன ஏதுங்கிற விஷயங்கள டீட்டெயிலா டாப் டூ பாட்டம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, ஸோ இத வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஃபைல் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம வொர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? இதுல வந்து பிசில நான் வந்து HTML அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இங்க வந்து பார்த்தீங்கன்னா இ டிரைவ்ல HTML ஃபோல்டருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃபோல்டருக்குள்ளார நம்மளுடைய சேனல் இமேஜும், ஒரு லோகோவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வொர்க் பண்ணக்கூடிய அந்த இடம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பாத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல விசுவல் ஸ்டுடியோ கோட்ல இந்த பாத்த நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஜேஎஸ் அப்படிங்கிற ஃபோல்டர நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த லோகோவும், அந்த இமேஜும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ அத க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? நியூ ஃபைல் வந்து ஆ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? எப்பவும் போல HTML பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. இதுல VS கோடுங்கிறதுனால, ஆ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி குடுத்து நம்ம HTMLக்கு உண்டான டிஃபால்ட் என்னென்ன எலிமெண்ட் வேணுமோ, அதெல்லாம் நமக்கு ஈஸியா கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கம் போல, இதனுடைய செஷன் டைட்டில வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து ஜேஎஸ் செஷன் 1 ஓகேங்களா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு வச்சுக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் செஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எப்பவும் போல நம்ம ஸ்டைல் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்டைல் ஷீட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஷீட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
ஓகே. இத வந்து நம்ம எப்பவும் போல இந்த இடத்துல லிங்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி, அந்த லிங்க்ல வந்து மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சிஎஸ்எஸ் ஸ்டைலுக்கு உண்டானத வேலைய எக்ஸ்டர்னல் லிங்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லிங்க் பண்ணிட்டோம்னா, நம்ம இங்க எழுதுற ஸ்டைல் இங்க அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, HTML, CSSல நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு டைனமிக் சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டைனமிக் சைட் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ஆம் அந்த ஒரு HTML எலமெண்ட் இதெல்லாம் என்னது நம்மளுக்கு HTML எலமெண்ட் தான். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் ஒண்ணு ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் ஆட் பண்றோம். மை பேராகிராஃப் பேராகிராஃப் 1 அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு எலமெண்ட் டேக், HTML டேக். ஓகேங்களா? இந்த டேக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேற ஒண்ணா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வேற ஒண்ணா சேஞ்ச் பண்றது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம் நம்ம. அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிகினரா நம்ம ஒரு கன்டென்ட்ட சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு எக்ஸ்பெர்ட் லெவல் நம்ம வந்து இன்னும் நெறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆ ஒரு ஒரு நெறைய அட்வான்ஸான விஷயங்கள். ஓகேங்களா? ஒரு ஏபிஐ எப்படி இன்டகிரேஷன் பண்றது? அ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ட வச்சு நம்ம ஒரு கேம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு கேம் கிரியேட் பண்றோம் அப்டின்னா, அது வந்து நெறைய தெரிஞ்சுக்கணும். நெறைய இன்ஃபர்மேஷன் வேணும். ஓகேங்களா? அந்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பிகினரா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கன்டென்ட் எல்லாம் சேஞ்ச் பண்றது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நான் வச்சுக்கணும்னா, ஒரு கன்டென்ட்ட சேஞ்ச் பண்ணா அதாவது ஒரு பட்டன் இருக்குன்னா, பட்டன கிளிக் பண்ணா நம்மளுக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டணும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் மூலியமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து நெறைய இருக்கு. வேரியபிள்ஸ் இருக்கு, பங்ஷன்ஸ் இருக்குது, ஈவென்ட்ஸ் இருக்குது, டாம் மேனிபுலேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆ ஒரு இன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு இன்டர்னல் அப்படிங்கிறதுல அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து எங்க அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறதுல அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். சிஎஸ்எஸ்ல எப்படி பண்ணோமோ, அதே மாதிரி தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஒரு டைட்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? H1ல ஒரு டைட்டில் போடுறேன். ஜாவா அதுல இன்லைன் அப்படிங்கிறதுல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போறோம். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த பேராகிராஃப் 1 அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகே. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ப்ரௌசர்ல எப்படி இருக்குதுன்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் அந்த ஃபைல் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். HTML. அத நம்ம டபுள் கிளிக் பண்ணி Google Chrome ப்ரௌசர்ல நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? நம்மகிட்ட இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் இன்லைன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? மை பேராகிராஃப் 1ங்கிறது இங்க டெக்ஸ்ட் இருக்குது. சம் டெக்ஸ்ட். ஓகே. இப்போ நம்ம ஒரு HTML யூஸ் பண்ணி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? பட்டன் கிரியேட் பண்ணி. ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஈவென்ட் ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளுக்கு ஈவென்ட்னா என்ன? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன் கிளிக் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க? அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலர்ட் ஃபங்ஷன்னா என்ன? இது எல்லாமே நம்மளுக்கு எதுவுமே தெரியாததா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு இன்லைன்ல எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆன் கிளிக் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட்ல நம்ம அலர்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் குடுக்குறோம். ஓகேங்களா? அலர்ட். அலர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ம் டபுள் கோட்ஸ்ல நான் என்ன பண்றேன், சாரி சிங்கிள் கோட்ஸ் குடுத்துக்கலாம். ஏன் டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் குடுக்குறேன்னு அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம வர வர கத்துக்கலாம். ஓகேங்களா? அலர்ட்ல ம் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேஎஸ் இன்லைன் ஓகேங்களா? இன்லைன். ஸோ இன்லைன்ல ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அப்படின்னா, அது இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா?
ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. அதுல வந்து நம்ம எதுவும் குடுக்கல இங்க. ஓகேங்களா? கிளிக் மீ அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? கிளிக் மீன்னு குடுத்துறோம். ஓகே. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிளிக் மீ அப்படின்னு ஜூம் பண்ணி காட்டுறேன். கிளிக் மீ அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு பட்டன் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் அந்த பட்டன கிளிக் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலர்ட் மெசேஜ் இந்த இடத்துல தெரியுது. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேஎஸ் இன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஓகே குடுத்தா அது வந்து போயிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்லைன்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம என்னது இங்க வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எதுவுமே குடுக்கல. ஆனா வந்து நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கிளிக் மீ அப்படின்னு பட்டன கிளிக் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜாவாஸ்கிரிப்ட்ல வர்ற ஒரு ஈவென்ட். ஓகேங்களா? ஆன் கிளிக் ஈவென்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது இங்க ட்ரிக்கர் ஆகுது. ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரௌசர்ல ரன் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ட பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அத வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரௌசர்ல இது வந்து ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஆஃப்லைன்ல நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஆஃப்லைன்ல இருந்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம சிஸ்டம்ல நம்மளுடைய ப்ரௌசர்ல அது இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இது வந்து நம்ம குரோம் ப்ரௌசர்ல தான் அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? எட்ஜ் வேற ஏதாவது ப்ரௌசர் இருக்குது அப்படின்னாலும், எல்லா ப்ரௌசர்லயும் நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். ஸோ, அத நம்ம எடுத்து யூஸ் பண்ண மட்டும் தான் போறோம். ஓகேங்களா? இந்தந்த அ ஃபங்ஷன குடுத்தா இது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி வந்து இன்பில்ட்டா நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ, அதுல வந்து நம்ம எத யூஸ் பண்ணனா, நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும்? எத யூஸ் பண்ணா என்னென்ன நடக்குது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்தந்த ஈவென்ட்ட எடுத்து அந்தந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ, இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் என்ன பண்ணுது? அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே இன்பில்ட்டா இருக்கு. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப ஆன் கிளிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளிக் பண்றப்போ ஓகேங்களா? ஆன் கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும்? ஓகேங்களா? ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் அந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட்னா என்னங்கிறது ஒரு தனி டாபிக்கே இருக்கு. அது வர்றப்ப சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இன்லைன்ல எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக நான் இந்த மாரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஆன் கிளிக் அப்படிங்கிறத கிளிக் பண்றப்போ, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஈவென்ட் ட்ரிக்கர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அதுக்குள்ளார இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எங்க இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கு. ப்ரௌசர்ல. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ நம்ம ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஈவென்ட்ட கிளிக் பண்றப்போ அது ட்ரிக்கர் ஆகும். ட்ரிக்கர் ஆகுறதப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அந்த ஆன் கிளிக்ங்கிற ஈவென்ட்க்குள்ளார இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த அலர்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷனுக்குள்ளார இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேஎஸ் இன்லைன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இந்த அலர்ட் மெசேஜ்ல இந்த இடத்துல காட்டுது. என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஓகே. நம்பர் குடுத்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துக்கலாம். எந்த எந்த இன்ஃபர்மேஷன் குடுத்தாலும் இந்த அலர்ட் மெசேஜ்ல நம்மளுக்கு இங்க காட்டும். ஓகேங்களா? சோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரௌசர்ல இன்பில்ட்டா இருக்கும். அப்போ அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து ரன் ஆகுறதுக்கு நம்ம என்ன குடுக்குறோம்? ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட்ட குடுக்குறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அந்த அந்த ஒவ்வொரு ஈவென்ட், ஒவ்வொரு டாம் எலமெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எந்த வேல எப்படி வேணாலும் நம்ம மைண்டுக்கு அதாவது நம்ம அறிவுக்கு எட்டுனபடி எந்த ஆங்கிள்ல வேணாலும் நம்ம அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணி நம்மளுடைய சைட்ட டைனமிக்கா நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்னும் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்லைன்ல இத யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இன்லைன்ல ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இன்டர்னல்ல அதே ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இன்டர்னல்ல எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்னல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்டர்னல். இத வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகே. அது கமெண்ட் மட்டும் பண்ணிடலாமா? ஓகே. HTML ல கமெண்ட் மட்டும் பண்ணிடலாம். ஓகே.
ஸோ இந்த பேராகிராஃப் டேக் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. எடுத்து விட்டுருங்க. ஓகே. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்டர்னல் இப்ப பார்க்குறேன். இன்டர்னல்ல இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட இன்டர்னல்ல எழுதப் போறோம் அப்படின்னா, எங்க எழுதலாம் அப்படின்னா, இந்த பாடிக்குள்ளார எழுதலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல வந்து 2 இடத்துல எழுதலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பாடி, இன்னொன்னு வந்து ஹெட் செக்ஷன். ஓகேங்களா? ஹெட் 2க்குள்ளாரையும் நாம எழுதுறது தான் இன்டர்னல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல ம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதே பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பட்டன் எலமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். அதுல வந்து இங்க முன்னாடியே குடுத்துறலாம். கிளிக் மீ போன வாட்டி மறந்துட்டேன். கிளிக் மீ அப்படின்னு குடுத்துட்டோம். இந்த கிளிக் மீன்னு குடுத்துட்டு, இப்போ இன்டர்னல்ல எழுதப் போறோம். ஓகேங்களா? இன்டர்னல் எழுதப் போறோம். அப்போ இது இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் மீ ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்னல் பாடி அண்ட் ஹெட்குள்ள எழுதலாம்னு சொல்லியிருக்கான். இன்டர்னல் பார்த்துட்டு இருக்கிறது. கிளிக் மீ குடுத்தா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்னல் எழுதுறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ட யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்க ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்க ஸ்கிரிப்ட் டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி செக்ஷனுக்கு இன்சைட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளார நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த பட்டன கிளிக் பண்ணா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே பட்டன வச்சு சொல்றேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ரொம்ப டீப்பா வேணாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. இதுல ஃபங்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? ஆ பின்னாடி வர்றப்போ. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இன்டர்னல்ல எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏரோ ஃபங்ஷன் அப்படின்லாம் கூட இருக்கு. நெறைய இருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு பேர் வைக்க போறோம். ஓகேங்களா? பேர் என்ன வைக்கிறோம்னா, மை ஃபன் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன். மை ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு, உள்ளார வந்து அதே அலர்ட் மெசேஜ். ஓகேங்களா? அலர்ட் மெசேஜ்ல என்ன பண்றோம்னா, டபுள் கோட்ஸ்ல ஆ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேஎஸ் இன்டர்னல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? இன்டர்னல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறத குடுக்குறோம். ஓகேங்களா? இத சேவ் பண்ணிட்டு. இப்போ பட்டன்ல வந்து வர்றோம். பட்டன்ல வர்றப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அதே ஆன் கிளிக் ஈவென்ட் எழுதுவோம். ஓகேங்களா? ஆன் கிளிக் ஓகேங்களா? ஆன் கிளிக் அப்படின்னு குடுப்போம். ஓகேங்களா? ஆன் கிளிக் அதுல வந்து ஆன் கிளிக் பண்றப்போ ஓகேங்களா? ஆன் கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? மை ஃபன் அப்படின்னு குடுத்துட்டு, அத ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ போட்டுக்கலாம். ஓகேங்க. சாரி ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்ட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஷேப் பிராக்கெட். இப்போ இப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பட்டன கிளிக் பண்றப்போ, நம்மளுக்கு ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிக்கர் ஆகும். ட்ரிக்கர் ஆகுறப்போ, அதுக்குள்ளார இருக்கிற நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து ரன் ஆகும். அதுதான் அதனோட ரூல்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்குள்ளார நம்மளுக்கு ஆ கோடு ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த கோட் ரன் ஆச்சுன்னா, இங்க இருக்கிற அந்த வேல்யூ என்னது ஃபங்ஷன் மை ஃபன் நம்ம நம்ம வச்சிருக்கிற பேர் தான். இது நம்மளா வைக்கிற பேர். இந்த மை ஃபங்ஷன் ஃபன் அப்படிங்கிறது கால் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து கால் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஃபங்ஷன் வந்து ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த பேர யூஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன பார்த்துக்க முடியும். அதுதான் ஃபங்ஷன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபங்ஷன் மை ஃபன்ங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது அத நான் பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன வந்து காட்டு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அந்த மை ஃபன்ங்கிற அந்த ஃபங்ஷன் நேம நாம எப்ப பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட்க்குள்ளார இருக்கிற இந்த கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றப்போ இந்த மை ஃபங்ஷன் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஓகேங்களா? அப்போ இது எதன் மூலியமா வேலை செய்யுது அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இத கிளிக் பண்றப்போ மை ஃபங் ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் வந்து ட்ரிக்கர் ஆகும்.
ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிற இந்த மை ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். மை ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுறப்போ நம்மளுக்கு இந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ப்ரௌசர்ல காட்டும். ஓகேங்களா? சோ அது காட்டுதான்னு செக் பண்ணலாங்களா? சோ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்னல்ல இப்ப நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறோம். சோ இந்த கிளிக்ங்கிற பட்டன கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த அலர்ட் மெசேஜ் காட்டணும். ஓகேங்களா? சோ நம்ம ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு அந்த அலர்ட் மெசேஜ் இங்க காட்டல. சோ என்னன்னு பாத்துரலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இதுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆன் எல் போட்டுட்டேன். ஆன் கிளிக் அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டல. ஓகேங்களா? சோ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேஎஸ் இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வந்து சின்னதா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே குடுத்து நம்ம வெளில வந்துரலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாருங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிளிக் மீங்கிற பட்டன கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோம்னா, இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிக்கர் ஆகுது. ட்ரிக்கர் மீன்ஸ் கால் ஆகுது. ஓகேங்களா? கால் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மை ஃபங்ஷன் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ரன் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபங்ஷன் வந்து ரன் ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபங்ஷனுக்குள்ளார இருக்கிற இந்த அலர்ட் அப்படிங்கிற இந்த பாப்அப் விண்டோ வந்து நம்மளுக்கு அங்க ஸ்கிரீன்ல தெரியுது. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்னல்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல யூஸ் பண்றதுக்கு உண்டான வழிமுறை. ஓகேங்களா? சோ இதுல நம்ம ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப சின்னதா ஒரு குட்டியான ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணி அலர்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு 1000 லைனுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவும் இந்த பாடி செக்ஷன்ல நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிக்க முடியும். ஓகேங்களா? HTML-யும் நம்ம இங்கேயே போட்டுக்க முடியும். HTML இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. சோ நம்ம இதுக்கு முன்னாடி 17 செஷன் பார்த்தோம். 17 செஷன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம இதுக்குள்ளார இந்த பாடிக்குள்ளார யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட நம்ம ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற எலமெண்ட்ட யூஸ் பண்ணி, அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு தனியா உண்டான ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு ஃபங்ஷனையும் நம்ம டிஃபரெண்டா சேஞ்ச் பண்றதுக்காக உள்ள கொண்டு வந்துட்டே இருக்க முடியும். சோ இன்டர்னல்ல இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இதே வந்து நம்ம என்ன சொன்னோம், பாடிலயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹெட் செக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்ல. சோ அதேதான். ஓகேங்களா? சோ ஒண்ணும் இல்ல. இதே ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா, இங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, ஹெட் செக்ஷனுக்குள்ளார போட்டு பாத்துரலாம். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஹெட் செக்ஷன் இங்க ஆரம்பிச்சு, இங்கேயே முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு கீழ லிங்க்குக்கு கீழ நான் என்ன பண்றேன்னா, இத பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? சோ அதே ஸ்கிரிப்ட் டேக். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி இங்க குளோஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த ஃபங்ஷன் தான். எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் ஆயிடுச்சு. இப்போ பட்டன் அதேதான். பட்டன் அங்கேயே அதே பட்டன்ல அப்படியே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க போறோம். ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்ப கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேஎஸ் இன்டர்னல் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம இப்ப எதுக்குள்ள யூஸ் பண்றோம்? நம்ம வந்து ஹெட் செக்ஷன் அப்படின்னு போடுறோம். இங்க வந்து நம்ம என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா, அந்த அலர்ட்ல ஹெட் செக்ஷன் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? சோ ஹெட் செக்ஷன்ல நம்மளுடைய ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்போ நம்ம கிளிக் பண்றோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேஎஸ் இன்டர்னல் ஹெட் செக்ஷன். இன்டர்னலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஹெட் செக்ஷனுக்குள்ளாரையும் நம்மளுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. சோ இப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம எழுத போறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸ்டர்னலுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? சோ டெலீட் பண்ணிடலாம். எதுவுமே இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னா, பட்டன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? பட்டன்ல ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கிளிக் மீ அப்படிங்கிற வேர்ட் குடுத்து நம்ம பட்டன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஓ எக்ஸ்டர்னலா எப்படி யூஸ் பண்றாங்க? சிஎஸ்எஸ் எப்படி நம்ம எக்ஸ்டர்னலா லிங்க் பண்ணோம்? அதே தான் இங்கேயும். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. இத வந்து எங்க இணைக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி செக்ஷன்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாடி செக்ஷன்ல எப்படி ஆட் பண்றது? இல்லன்னா ஹெட் செக்ஷன்ல கூட ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? எங்க வேணாலும் நம்ம இத ஆட் பண்ணிக்க முடியும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்டின்னா, ஹெட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் எப்படி பண்றாங்க அப்டின்னா, ஹெட் செக்ஷன்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் அப்டின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் டாக் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் டாக் எடுத்துட்டு
இங்க இன்லைன்ல ஸ்கிரிப்ட் டேக் பாருங்க, நல்லா பாருங்க. இந்த இடத்துல இங்க ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அதுல இன்லைன்ல எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ குடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு ஆட்ரிபியூட் குடுக்குறோம். அந்த ஆட்ரிபியூட்க்கு இப்போ ஒரு வேல்யூ குடுக்கணும். ஓகேங்களா? சோ அந்த வேல்யூ தான் என்னது? நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஷீட். ஓகேங்களா? இப்ப மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சிஎஸ்எஸ் வர்றப்ப டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு அதனுடைய எக்ஸ்டென்ஷனை நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நியூ ஃபைல் ரைட் கிளிக் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன வைக்கணும்னா மை ஸ்கிரிப்ட் சாரி பிடி ஸ்கிரிப்ட். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா மை ஸ்கிரிப்ட். இது நம்மளா வைக்கிற பேர். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இண்டெக்ஸ்ல அந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல வேல்யூவா என்னத்த போடுறோம் அப்படின்னா மை ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் லிங்க் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்ல என்ன விஷயங்கள்லாம் எழுதுறோம், எந்த எலமெண்ட்டை எல்லாம் எடுத்து இந்த ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் மூலியமா நம்மளுக்கு ஹெச்டிஎம்எல் செக்ஷன் வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ரௌசர்ல நம்மளுக்கு ஒர்க் ஆகும், டிஸ்பிளே காட்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா HTML இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல மை ஸ்கிரிப்ட்க்கு போய்க்கலாம். மை ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா எப்பவும் போல இங்க வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை. ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேக வந்து நம்ம எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம இன்லைன்ல இன்டர்னல்ல யூஸ் பண்ணோம். இன்டர்னல் யூஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எழுதிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல்ல வந்து அந்த மாதிரி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் எலமெண்ட் தான் ஸ்கிரிப்ட் எழுத போறோம் அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணி வச்சிட்டோம். ஆனா இந்த HTML டாக்குமெண்ட்டுக்கு நம்ம இங்க கொடுக்குற இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மை ஃபன் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்டுக்குள்ளார வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் அப்படிங்கறது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த HTML டாக்குமெண்ட்டுக்கு இப்ப தெரியாது இது வந்து ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு தெரியாது. அதை சொல்லணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தான் நம்ம இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்டர்னலா பண்றப்போ நம்ம அங்க இந்த எலமெண்ட் இங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. HTML எலமெண்ட் அங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் டைரக்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். மை ஃபன் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டேன். இதுல வந்து மை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டு இதுக்குள்ளார அலர்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அலர்ட்ல டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜேஎஸ். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ப்ரௌசர்ல இதை சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்ல நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணுனா எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் இந்த மை ஃபன் அப்படிங்கிறது கால் ஆகணும். அப்ப இந்த நேம் அப்படியே இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? மை ஃபன் அப்படின்னு போடுது. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? நம்மளா வைக்கிற பேர் தான் இது மை ஃபன் வச்சிருக்கேன். வேற என்ன பேர் வேணாலும் நம்மளுடைய ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்றோம்னா மேத் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மை மேத். ஓகேங்களா? இல்ல வேற ஏதாவது ஒரு பண்றோம்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு பேர் வைக்க போறோம். ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்டர்னலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கிளிக் மீ பட்டனை கிளிக் பண்றோம். அப்போ வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. சேம் அதே ப்ராசஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன நடந்துச்சு நம்ம கிளிக் மீ அப்படிங்கிற ஒரு பட்டன்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன நடந்தது ஆன் கிளிக் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆச்சு. அதாவது ஈவெண்ட் வந்து கால் ஆச்சு. அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு ரன் ஆச்சுன்னா மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் அதாவது ஆன் கிளிக்ங்கிற ஈவெண்ட்குள்ள இருக்கிற இந்த வேல்யூ ஓகேங்களா அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது ரன் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எங்க எழுதி வச்சிருக்கோம் எக்ஸ்டர்னல்ல ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்து மை ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்குள்ளார
அலர்ட் மெசேஜ் குடுத்துருக்கோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்து வச்சிருக்கோம். அப்போ இந்த ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, இதுக்குள்ளார இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு எங்க தெரியுது? ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகுது. இந்த பாப்அப் விண்டோ நம்மளுக்கு அதுக்குள்ளார இருக்கிற இந்த பாப்அப் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? சோ ஓகே. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ட நம்ம கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகள தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஈவென்ட்னா என்ன? மத்த விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றப்போ ஒண்ணொண்ணா பாத்துரலாம். என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. சோ இந்த 3 வழியில நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ட ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய HTML ஃபைல லிங்க் பண்ணி உள்ளார கொண்டு வந்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல நம்ம இந்த 3 வழியில எத வந்து மெயினா யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல கமெண்ட் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? என்ன போடுறேன்னா, எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. சோ இதத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்டர்னல் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இன்டர்னல் வந்து பாத்தீங்கன்னா, நான் அதே கமெண்ட்ல போடுறேன். இன்டர்னல் ஜேஎஸ் ஓகேங்களா? அத வந்து இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? அது வந்து அ எங்க யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் அதையும் கமெண்ட்ல போடுறேன். என்னது? இன்லைன் ஜேஎஸ் ஓகேங்களா? அதெல்லாம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? எதுக்கு முக்கியத்துவம் அதிகமா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து நம்ம செப்பரேட்டா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி இன்சர்ட் எடுத்துறேன். ஒன் பார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க இந்த இன்டர்னல் ஜேஎஸ்ல அப்படின்னா, சாரி எக்ஸ்டர்னல் ஜேஎஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து செப்பரேட்டா இருக்கும். ஓகேங்களா? அதனால டாட் ஜேஎஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆ செப்பரேட்டா இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இத வந்து ஈஸியா என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரீயூசபிலிட்டி. ஓகேங்களா? ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னவா இருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, கோடு வந்து கிளீன் அண்ட் நீட். ஓகேங்களா? கோடு வந்து கிளீனா இருக்கும். நம்மளுக்கு வந்து நீட்டா செப்பரேட்டா இருக்கிறதுனால, எக்ஸ்டர்னல் ஜேஎஸ்ல கோடு வந்து கிளீனா தெரியும். ஓகேங்களா? நீட்டாவும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? 4த் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா, ஆ இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இதனோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, செப்பரேட்டா இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து ஃபாஸ்ட்டா தான் இருக்கும். கண்டிப்பா செப்பரேட்டா இருக்கிறப்போ நம்மளுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயின்டனன்ஸ். மெயின்டனன்ஸ் வந்து வெரி ஈஸி. ஓகேங்களா? ஈஸியா நாம மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதுல வந்து நம்ம எங்கெல்லாம் நம்ம இத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு கிளையன்ட்டுக்கு இது வந்து ரெடி பண்ணி குடுக்குறீங்க. இல்லன்னா பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறோம் அப்டின்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இன்டர்னல் ஜேஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இத வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இன்டர்னல் ஜேஎஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்க சொன்ன மாரி தான். இது வந்து செப்பரேட் கிடையாது. ஓகேங்களா? நோ செப்பரேட். செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து இன்டர்னல். அம் அதனால இதனுடைய அ இது வந்து எங்க இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா, சேம் இன்சைட் தி HTML ஓகேங்களா? ஸோ HTML-க்குள்ளார இருக்கிறதுனால, இன்டர்னல் அப்படிங்கிறது நம்மளுக்கு HTML-க்குள்ளார இருக்கும். HTML-க்குள்ளார இருக்கிறதுனால நம்மளுக்கு HTML-யும் மெயின்டெயின் பண்ணணும், ஸ்கிரிப்ட்டையும் மெயின்டெயின் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு இது வந்து டஃப் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் வேற என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, அங்கே பார்த்ததுதான். இது வந்து ரீயூசபிலிட்டி வந்து பண்ண முடியாது அப்படி. ஓகேங்களா? நோ நோ ரீயூஸ் ஓகேங்களா? ரீயூஸ் ஓகேங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கோடு வந்து மிக்ஸிங் கோட் ஓகேங்களா? மிக்ஸிங் கோட் அதாவது HTML ஸ்கிரிப்ட் ஓகேங்களா? 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிக்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம மெயின்டெயின் பண்றது நம்மளுக்கு தேர்ட் வந்து நம்மளுக்கு இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரிப்பீட்டா இருக்கும்.
ரிப்பீட் லோட் ஓகேங்களா? ஸோ லோடிங் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ கன்டினியூஸா நம்மளுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்றது தான் பெஸ்ட்டா இருக்கும். இல்லைங்களா? ஸோ ஒரு சில வேலைகள்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த ரிப்பீட்னஸ் வரும். ஓகே. ஸோ அதனோட அடுத்தது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டனன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்லோவா தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ரிப்பீட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து மெயின்டனன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹார்டா இருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே ஹார்டா தான் இருக்கும். ஸோ ஈஸியா மெயின்டெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? கோடு ஒரு பக்கத்துல இருந்ததுன்னா, இது ஒரு பக்கத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு மெயின்டெயின் பண்றதுக்கு டைம் எடுக்கும். இந்த HTML, CSS, JavaScript 3ம் ஒரே இடத்துல ஒரே பேஜ்ல இருக்கிறப்ப. ஓகேங்களா? ஸோ இது எங்க யூஸ் பண்ணோம்னா, ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ பிராக்டிசிங் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அப்புறம் டெமோ பர்பஸ். ஓகேங்களா? டெமோ ஒருத்தவங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னா, இந்த இன்டர்னல் ஜேஎஸ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா டெமோ காட்டிக்கலாம். இப்ப நம்ம அதத்தானே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இன்லைன் ஜேஎஸ் அப்படிங்கிறது நம்ம டெஸ்டிங் பர்பஸ் தான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா, அதே டெமோ இதுதான். ஓகேங்களா? ஸோ ஒரு வெரி சிம்பிள். ஓகேங்களா? வெரி சிம்பிள் ப்ராஜெக்ட். வெரி சிம்பிள் வியூ. சிம்பிள் டெமோ. ஓகேங்களா? டெமோ பிராக்டிசிங் பிராக்டிசிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த இன்லைன் ஜேஎஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வேற எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஆ ஒரு ஒரு சின்ன விஷயங்கள நம்ம டெமோ பண்ணி காட்டுறோம் அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆ இத வந்து இத வச்சு இந்த இன்லைன் ஜேஎஸ் வச்சோ, இன்டர்னல்ல வச்சோ நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது. ஒர்க் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஒர்க் பண்ண முடியாதுன்னு இல்ல. ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த அ மெயின்டனன்ஸ் வந்து நம்மனால பெர்ஃபார்மன்ஸும் வந்து இதனால பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஒண்ணா இருக்கும். ஓகேங்களா? ரியல் டைம்ல போனா. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. சரிங்களா? இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம வந்து எந்தெந்த வழியிலலாம் நம்ம HTML ஃபைலுக்குள்ளார அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட எந்தெந்த வழியிலலாம் யூஸ் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்க இருக்கு? ஓகேங்களா? ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட நம்ம எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்? ஸோ எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தியான விஷயங்கள் பத்தி ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது நம்மளுடைய செஷன் 1 ஓகேங்களா? ஸோ செஷன் 2ல இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட பத்தின இன்னமும் நெறைய இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா? நெறைய அ எலமெண்ட்ட எப்படி ஆக்சஸ் பண்றது? எலமெண்ட்ட எப்படி வந்து சேஞ்ச் பண்றது? ஸோ ஒரு எலமெண்ட்ட சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும்? ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஓகேங்களா? ஸோ அத எப்படி ஆக்சஸ் பண்றாங்க? ஓகேங்களா? அந்த மாரியான விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம அடுத்த செஷன் 2ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.